இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தை, இந்த பகுதியை நாம் சபையின் பிரதான நோக்கம், விசுவாசிகளின் பிரதான நோக்கம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அங்கே சாலமோன் மண்டபத்தின் அருகிலே அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதை பார்த்தவுடனே ஆசாரியர்கள் வந்துவிட்டார்கள். தேவாலயத்து சேனை தலைவர்கள் என்று சொன்னால் தேவாலயத்தை பாதுகாப்பதற்கென்று வைக்கப்பட்ட காவலர்களுக்கு தலைவனாக, அவனும் கிட்டத்தட்ட லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், அவனும் ஆசாரியர்களுக்கு ஈக்குவலான பதவியை பெற்றவனாக இருந்தான். சதுசேயரும் சேர்ந்து இப்பொழுது வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே பேதுருவும் யோவானும் பிரசங்கிக்கிறபடியினாலே சதுசேயரும் இப்பொழுது இணைந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரும் இணைந்து வந்து அவர்கள் ஜனங்களுக்குள்ளே உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு, உயிர்த்தெழுதலை பேசின உடனே அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிறதினாலும் அவர்களுக்கு கோபம் வந்தபடியினால் அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால், அதாவது அந்த மாலை நேர ஜெபத்திற்கு தானே வந்திருந்தார்கள், அப்பொழுது தானே அற்புதம் நடந்தது. அந்த நேரத்தில் அவர்களை பிடித்து மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அவர்களுடைய பிரசங்கங்களை கேட்டு, மனம் திரும்பி குணப்படுங்கள் என்ற பிரசங்கங்களை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் 5000 பேர்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய பிரதான நோக்கம் சுகப்படுத்துவது அல்ல. அவர்களுடைய வேலைகளின் மத்தியிலே பிரசங்க போதக அந்த நேரத்தில் இந்த சுகங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை தேவன் மகிமைப்படுத்துவார். ஆனால் பிரதான நோக்கம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதே. அதே போல் இப்பொழுது 3வது ஒரு பிரசங்கத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள். அவர்களை பிடித்து ஜெயிலில் போட்டிருக்குது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனுமாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தர், இது பிரதான ஆசாரியனுடைய முழு சொந்தக்காரங்க குடும்பத்தை குறிக்குது. பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள் என்று அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் தெரியாதது போல அவர்கள் மலிப்பு கொண்டு இந்த காரியத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, யாருக்கு முன்பாக ஒரு வேலைக்கார பெண்ணிடம் மறுதலித்தானோ, அன்னா காய்பாவினுடைய அந்த சங்கத்திற்கு முன்பாகத்தான் பேதுரு ஒரு வேலைக்கார பெண்ணிடம் மறுதலித்தான். இங்கே இப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, இப்பொழுதும் அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. தைரியமாக பேசுகிறான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அங்கே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் என்று சொல்லிட்டு தான் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இதுதாயா இன்றைக்கு சபையினுடைய பிரதான ஒரு நோக்கம். விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னால், நமக்கு இந்த பூமியில் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தோம் ரட்சிப்பை பெற முடியாது. நீதிமானாய் மாற்றப்படுகிறதற்கு எந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, பன்றிக்குட்டி இவைகளை பழி செலுத்துகிறதினால, அநேக பிராயச்சித்தம் செய்கிறதினால, தலையில் இருக்கக்கூடிய முடிகளை கொடுக்கிறபடினால நாம் ரட்சிப்பை பெற முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அவராலே
அன்றி அவர் இல்லாமல் இந்த ரட்சிப்பு என்பது இல்லவே இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே மனுஷனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி இங்கே பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தினுடைய அந்த சாரை எடுத்து சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உள்ள அத்தியாவசியமான தேவை. பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும், தேவ கோபாக்கினையிலிருந்தும் அவன் விடுதலை பெற வேண்டும். இதை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் வேறு வழியே இல்லை என்பதுதான் இங்கே பேதுருவுடைய பிரசங்கம். திருச்சபையின் பெரிய உத்தரவாதமும் ஒவ்வொரு விசுவாசியினுடைய உத்தரவாதமும் இதுதான். இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் வர வேண்டும். வேறு வழியில் ரட்சிப்பு பெறலான்னு சொல்லி வழி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வேலையே இல்லை. வேறு வழியில் ரட்சிப்பு இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தின் வழியாக ரட்சிக்கப்படலாம். நமக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டு சபையில் இணைஞ்சிருக்கிறோம், அதனால் நாங்கள் தேவனை துதிக்கிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படாதபடினால தான் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் சபையை பாழாக்கினாலும் சபை இன்றைக்கும் புறப்பட்டு செல்லுகிறது. இயேசுவை அன்றி வேறு ஒருவரும் உங்களுக்கு ரட்சிப்பை தர முடியாது. பாவத்திலிருந்தும் தேவ கோபத்திலிருந்தும் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை தழுவுகிறவனாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தை செய்தவனாயிருந்தாலும் சரி, உங்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை கழுவி பஞ்சை போல வெண்மையாக மாற்றிவிடும் என்று அறிவிப்பதற்கு இன்றைக்கு அவரை அறிந்த விசுவாசிகள் தேவை, அவரை தொழுது கொள்கிற சபைகள் தேவை. இது ஒரு மிகப்பெரிய வேலை, ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம், இது மிகப்பெரிய தலையாகிய கடமை என்பதை இந்த பகுதியில் பேதுரு தன்னுடைய 3வது பிரசங்கத்தில் தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, அதனால தான் நான் போய் ஒவ்வொரு சபைகளிலையும் நான் சொல்லி கொடுக்கிறேன், நாங்கள் தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறோம். நாங்கள் அவரால் அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகளாக இருந்து இந்த காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 2:5-6 பவுல் சொல்லுகிறார், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மிகச்சிறந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற பாவ மன்னிப்பை, இன்றைக்கு பாவத்தின் பிடியிலிருந்து பெறுகிற விடுதலையைத்தான் வேதம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்தியதி ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவருக்கென்று வாழுவோம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை இந்த வையகம் பெறும்படியாக அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லையா? வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் ரட்சிப்புக்கென்று கட்டளையிடப்படலை. எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவை சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவும் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நாமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை அனுபவித்து அவர் தருகிற சந்தோஷத்தை அனுபவித்து தேவனோடு கூட பகை மாறி தேவனோடு கூட ஒப்புரவாகி அவர் தருகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய காலமாய் அவரோடு கூட வாழுவோம் என்று சொல்லி நாமும் வாழுவோம், மற்றவர்களுக்கும் பிரசங்கிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.